வணக்கம் மக்களே. நேற்று நைட்டு எபிசோட் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயத்தை வந்து நம்மள்ட்ட காட்டாம விட்டுட்டாங்க அப்படிதான் சொல்லணும். அது என்ன ஏதுங்கிறத நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்றேன். நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதாவது ஆண்களோட அணியோட அந்த மார்க் வந்து சொன்ன அந்த கைவினை பொருட்களோட மார்க்கை சொன்னதுக்கு அப்புறம் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் சாச்சனா சண்டை இதுக்கு இடையில ஒரு விஷயம் வந்து வெளியில நடந்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அது உங்கள்கிட்ட காட்டாம விட்டுட்டாங்க. ஸோ அதே மாதிரியே மஞ்சரி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. மஞ்சரி வந்து இந்த ஆண்களோட இதை வந்து கணக்கு பண்ணும்போது ஒரு விஷயம் ஓவரா ஆர்கியூ பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பத்தி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பெண்கள் எப்பவுமே தோத்துட்டாங்க அப்படின்னோடனே அவங்களோட சீப் கேரக்டர் ஒன்று காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். அதே மாதிரி வீடியோ பார்க்கக்கூடிய ஆட்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் கொடுப்பீங்க நம்புறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த என்ன விஷயம் சொன்னாங்க அப்படிங்கிறத தாண்டி மஞ்சரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்து சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் டீம்ல வந்து தளபதி வந்து தீபக்கும் தளபதி மஞ்சரி தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கவுண்டிங் பண்ண மற்ற யாரும் பேசக்கூடாது. ஸோ பெண்கள் டீம்ல ஏதோ செஞ்சு வச்சிருந்தாங்க, கடமைக்குன்னு செஞ்சு அது பிஞ்சு கிஞ்சு அங்கேயே உழுது சரியான பிரசன்டேஷன் இல்லை. பட் அதை வந்து சரியா மார்க் போடல. கரெக்டா 100 150 இந்த மாதிரி தான். மஞ்சரி வந்து அங்க போடும்போதே வந்து பாத்தீங்கன்னா 2900 அப்படி ஏதோ வந்து அவங்க வந்து மைண்ட்ல நோட் பண்ணிட்டாங்க. இது ஏன் அப்படி சொல்றேன்னா, கிளைமேக்ஸ்ல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்கள் கவுண்டிங் முடிஞ்ச அப்புறம் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தீபக் தான் நோட் பண்ணியிருக்காரு. அங்க வந்து மஞ்சரி வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. தீபக் தான் அமௌண்ட் போட்டு நோட் பண்ணியிருக்காரு. கரெக்டா நோட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அங்கேயும் கொஞ்சம் டிஸ்கஷன் எல்லாம் போச்சு. ஆனா பெரிய லெவல்ல இல்ல. கேட்ட உடனே அவர் வந்து மார்க் கொடுத்துட்டாரு. சரிங்களா? இங்க வந்ததுக்கு அப்புறம் மஞ்சரி அதே மாதிரி என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து கவுண்ட் பண்ணிட்டாங்க. கேர்ள்ஸோட வந்து 2900 சம்திங் தான் இருக்கு. ஸோ அதனால அதுக்குள்ள இவங்களை முடிக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்க. பட் இவங்களோட பொருட்கள் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருந்ததுனால மஞ்சரியால குறைக்கவே முடியலங்கிறதா உண்மை. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நல்ல நல்ல பொருட்கள் பிளஸ் பிரசன்டேஷன், அந்த பிரசன்டேஷன் முத்துக்குமரன் கொடுத்த பிரசன்டேஷன் நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அப்படி கொடுத்து உங்களால குறைக்க முடியல. மஞ்சரிக்கான முழுக்க மைண்டுக்குள்ள இருந்தது நம்ம 2900 தான் வாங்கியிருக்கோம், அதுக்குள்ள இவங்களை குறைச்சி எப்படியா நம்ம அதை ஜெயிச்சிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு மைண்ட் செட். தான் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம், எதை வேணா பண்ணலாங்கிற மைண்ட் செட்ல தான் மஞ்சரி இருக்காங்க. உதாரணம், இன்னைக்கு நடந்த இந்த டாஸ்க், நேற்று நடந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்ல 2வது டைம் ஓட நினைச்சது, எப்படியாவது திருட்டுத்தனம் பண்ணியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில மஞ்சரி வந்திருக்காங்க. ஸோ இதுல மஞ்சரி பண்ணது ரொம்ப தப்பு. மஞ்சரி தளபதியா அங்க கேம் ஆடல, கேர்ள்ஸ் டீமோட மஞ்சரியா தான் அவங்க வந்து கேம் ஆடினாங்க. அப்படிங்கிறதா ஏமாத்தியாவது ஜெயிச்சிடலான்றதான் முடிவு அவங்களோட. சரிங்களா? செகண்ட், ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. ரெண்டாவது அந்த இது என்ன சொன்னாங்க, இடையில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம ராணுவ காலையில இருந்து எதுவுமே பண்ணாம இருக்காங்களே, என்னடா இந்த பிளான் எங்கடா பண்றீங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணி விட்டுருக்காங்க. கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ரூல்ஸ்லேயே இந்த விஷயம் கிடையாது. பட் அதாவது ராஜகுரு, தீபக், தளபதி 3 பேரும் தனியா வந்து மக்களாகி அவங்களுக்கு வந்து உங்களோட இதனாலதான் எங்களுக்கு வந்து கிடைச்சதுன்னு சொல்லி நன்றி சொல்லி, முக்கியமா இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுல முக்கியமான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நான் அரசவையில ஒரு நல்ல பதவி ஒண்ணு போட்டு தர போறேன், முக்கியமான ஒரு மக்கள் பிரதிநிதியா ஒரு பதவி கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து யார் யோசிச்சிருப்பான்னு தெரியல. பட் இது ஒரு நல்ல விஷயம், சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அரசர்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ராஜா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஞ்சித்லாம் வந்து அரசர் வந்து முன்னெடுக்கல, அரசர் வந்து கண்டுக்கவே இல்லை, மக்களை பார்க்க மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க, மக்களை கவனிக்க மாட்டாங்கன்னு பெண்கள் டீம்ல இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரஞ்சித், இவங்க சிவகுமார் இவங்கலாம் வந்து மக்கள்ல இருந்து தூரமா இருக்காங்க மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ராஜா வச்சுக்கிட்டே இருக்காங்க மாதிரி இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே முறியடிக்கிற மாதிரி இப்போ முத்துக்குமரன் அவங்க மக்கள் எல்லாமே ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அரசே நீங்க எல்லாம் எங்களை கவனிக்காம இருந்தீங்க நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நீங்க எங்களையும் கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னு புரியுது. கண்டிப்பா அதுல எங்களுக்கு ஒரு மக்கள் பிரதிநிதி கொடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். முதல்ல மஞ்சரி எதை வேணா பண்ணலாம் ஜெயிக்கிறதுக்காக கேம் ஆடினது. ரெண்டாவது இந்த ராணுவம், அதாவது ஆண்கள் அணியில ஜெயிச்சதுக்காக மக்களுக்கு நன்றி சொல்லி ஒரு மக்கள் பிரதிநிதி போஸ்ட் கொடுத்தது. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் நீ தோத்துட்டோம்னாலே ஒரு காரணம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு இப்ப ஜாக்லின் உடனே ஒரு புராணம் பாடுறாங்க. என்ன பாடுறாங்க பாத்தீங்கன்னா, தீபக் வந்து பாத்தீங்கன்னா இவரு முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுகிட்ட வந்து ஆர்கியூ பண்றான், தீபக் கிட்ட போய் பேசுன்னு சொல்றான் மரியாதையே இல்லாம. இப்ப நாங்க வந்து உங்கள்கிட்ட பேச முடியுமா தளபதி, நாங்க வந்து உங்கள்கிட்ட கேட்க முடியுமான்ற மாதிரி உடனே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அதை வந்து நியாயப்படுத்த ட்ரை பண்றாங்க. பட் பெண்கள் பண்ணதுல பெண்களுக்கு தான் அதிக மண்ணு போச்சு. பெண்கள் தான் நிறைய செஞ்சாங்க. பட் எதுவுமே சரியா செய்யல. ஆண்களுக்கு கொஞ்சம் தான் மண்ணு போச்சு. அந்த கொஞ்சம் மண்ணுல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு நகரத்தையே உருவாக்கி இருந்தாங்க. எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா அதையும் பெண்கள் என்ன சொல்றாங்க, குறைதான் சொன்னாங்க. மஞ்சேரி அதுல ஒரு விஷயத்த வந்து ஒதுக்கி இருக்காங்க. இப்ப 10 பொருள் பண்ணணும் மக்களே, அது சொல்ல மறந்துட்டேன். 10 பொருள் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம்ல கேர்ள்ஸ் டீம்ல 10 பொருட்கள் செலக்ட் பண்ண சொல்லிட்டாரு. இப்ப பாய்ஸ் டீம்ல ஏகப்பட்ட பொருட்கள் செஞ்சு வச்சிருக்காங்க இவங்க. அவங்களும் ஏகப்பட்ட பொருட்கள் முக்காவாசி அரைகுறையா செஞ்சு வச்சிருக்காங்க பெண்கள் டீம்லயும். இப்போ பாய்ஸ் டீம்ல வந்து 10 பொருட்கள் செஞ்சு எடுத்து வச்சிருக்காங்க. அதுல 9 பொருட்களை செலக்ட் பண்ணிட்டு ஒரு பொருளை கழிச்சு அவனு ஒரு பொருளை சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லி ஒரு பூவும் ஒரு வண்ணத்து பூச்சி மாதிரி இருக்கு, அதை ஒதுக்கணுங்கிறாங்க. அதனாலதான் அவங்க வந்து பர்சனலா அட்டாக் பண்ணாங்கன்னே நான் சொல்றேன். பர்சனலா அவங்க வந்து தோக்கடிக்கணும்னே பிளான் பண்ணுது. அதனாலதான்
இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, சரி அந்த பொருளை ஒதுக்கிறீங்க, இன்னொரு பொருள் இருக்கு அதை சேர்த்துங்கன்னு சொன்னாலும் அதையும் சேர்த்துக்க முடியாது. 9 பொருள் தான் செலக்ட் பண்ணதாங்கிற மாதிரி அடிச்சு நிக்கிறாங்க. கடைசியில எப்படியாவது அந்த 2900 குறைக்கணும் பார்த்தாலும் முடியல. ஏன்னா பாய்ஸ் இவங்க பண்ண பொருட்கள் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா, சிங்கமா இருக்கட்டும், கேடயமா இருக்கட்டும், எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். சோ அதனால ஆண்கள் அணி ஜெயிச்சிட்டாங்க அப்படிதான். ஆனா முழுக்க முழுக்க அவங்க வந்து இப்ப தோக்கடிக்கின்ற பிளான தான் மஞ்சரி பண்ணாங்கிறதா உண்மை. சரிங்களா? இவங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்படி ஆடுறாங்க, அப்படி ஆடுறாங்க, இவங்க உடனே ஏமாத்திட்டாங்கிற மாதிரி குறை சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்கள். சோ இந்த 3 விஷயங்களை பத்தி உங்களோட கருத்து என்ன? மஞ்சேரி ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. சோ 2வது ராஜா வீட்டுக்குள்ள உள்ளவங்க மக்களுக்காக மக்கள் பிரதிநிதியா ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கலாம் சொன்னதை பத்தி உங்களோட கருத்து. இந்த பெண்கள் வந்து தோத்த உடனே ஒரு கார்டு தூக்குறாங்களே, ஐயோ நம்ம இப்படி பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்ணாங்க, ஏமாத்தி விளாண்டாங்கலாம் சொல்றாங்களே, இந்த 3 விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய சப்போர்ட்டா இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.